இந்தியாவோட மிக முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தர் கமல்ஹாசன். இவர் இனிமே சினிமால பெரிய அளவுல கவனம் செலுத்த மாட்டாரு, அரசியல் பக்கம் போக போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு சினிமா வட்டாரங்கள்ல இருந்தது. இப்படி இருக்க 2022ல் அவர் நடிப்பில் ரிலீஸ் ஆன விக்ரம் திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி வசூல் ரீதியா பல சாதனைகளை படைச்சது. அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து பல படங்களை நடிக்கவும் அந்த படத்தோட வெற்றி ஒரு மோட்டிவேஷனாகவே இருந்தது. அதை தொடர்ந்து அவர் பல படங்களில் ஒப்பந்தமாகிறத இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. அவர் நடிப்பில் உருவாகி வர்ற இந்தியன் 2 திரைப்படம் இந்த ஆண்டு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இயக்குனர் வினோத் இயக்கத்தில் அவர் நடிக்க இருக்கிற KH 233 திரைப்படத்துக்கான பணிகள் ஆரம்பமாகிடுச்சு. மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணி மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இணைகிற KH 234 அதாவது தக் லைஃப் திரைப்படத்துக்கான பணிகளும் ஆரம்பமாகிடுச்சு. இப்படி அடுத்தடுத்து 2 படங்களோட வேலை மும்முரமாக நடந்துட்டு இருக்கும்போது யாரும் எதிர்பாராத விதமாக ஸ்டன் டைரக்டர்ஸ் அன்பறிவு இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க இருக்கிறதா கமல்ஹாசன் அறிவிச்சிருக்காரு. இந்த படம் KH 235 கேட்டால் இல்லை, KH 237 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் போது ஒரு கேள்வியும் அது எழுப்புது. என்ன அப்படின்னா, KH 237 இந்த திரைப்படம் அப்படின்னா KH 235 KH 236 இந்த 2 திரைப்படங்களை இயக்க போகிறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் அது. கமல்ஹாசன் பல இயக்குநர்கள் கிட்ட கதை கேட்டிருக்கிறதா அப்பப்போ தகவல் வெளியாச்சு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களோட சீக்வல்ஸை நடிக்க போகிறதாவும் செய்திகள் வெளியாச்சு. இந்தியன் 2 திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கிற நிலையில் இந்த படத்தோட 3வது பாகம் எடுக்கிற பிளானில் படக்குழு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதே மாதிரி லோகேஷ் இயக்கத்தில் விக்ரம் 2 அப்படின்னு ஒரு படத்தையும் அவர் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்படி இருக்க KH 235 அல்லது KH 236 படங்களில் இந்த 2 படங்களில் ஏதாவது ஒரு படமாச்சு இதில் இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் கமல்ஹாசன் ஒரு படத்தை நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு இடையில கைதி 2, ரோலக்ஸ், லியோ 2 மாதிரியான LCU படங்களில் இவர் ஒரு கேமியோ பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் கல்கி 2898 AD திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்திலையும் கமல்ஹாசன் நடிச்சிட்டு வர்றாரு. கமல்ஹாசனோட லைனப் இவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கிறது அவரோட ரசிகர்களை பயங்கர உற்சாகத்தில் ஆழ்த்தி இருக்கு.